ஓம் நம சிவாய. சண்முகா சரணம் சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் வாஸ்து ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஆர்கே வீரராகவன், திருச்சி. நாம் ஜோதிடத்திலையும் வாஸ்துவிலும் அதிகமான ஆராய்ச்சிகள் செய்து அந்த ஆராய்ச்சியின் முடிவில் தான் பலனாக நம்ம சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நாம் ஜோதிடத்தில் பெரும்பகுதி திருமணம்ன்ற விஷயத்தை தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். அந்த திருமணங்கள் எப்படி கிரகங்கள் நடத்தி வைக்குது, எந்த காலகட்டத்தில் நடத்தி வைக்குது, ஜாதகருக்கு எந்த வயது வரணும், எந்த நட்சத்திர வரன் வரும், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஜோதிடத்தில் இன்னொரு படி மேலே போய் நம்மளோட ஆய்வுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு இந்த ராசி இந்த லக்னம் வரும்னு தேர்வு பண்ணி கொடுக்கறதுன்றது எல்லாருக்கும் சிரமமாக இருக்குது. அந்த தான் நம்ம ஆய்வாக மேற்கொள்கிறோம். இந்த ஆய்வில் பார்த்திங்கனாக்கா, சுப கிரகங்களை விட பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, இந்த கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நான் சொல்கிறேன். சனி தான் ஒருத்தருக்கு திருமணத்தையும் வரக்கூடிய நட்சத்திர வரன் யாருன்றதையும் தீர்மானிக்கிறாரு. நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன், இந்த சேனல்லே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் தான் திருமண வரன்கன்னு அமையுது. இப்போது எந்த லக்னம் எந்த ராசி ஒரு ஜாதகருக்கு வரனா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் அது ஆண் பெண் ஜாதகமாக இருந்தால், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும், நம்ம எப்படி திருமண பொருத்தத்துக்கு பெண் ஜாதகத்தை முதலை எடுத்து பார்ப்போமோ அதே போன்று தான் பெண் ஜாதகத்தை எடுத்துக்கணும். அதில் ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ராகு பகவான் எந்த பாவகத்தில் வேணாலும் அமர்ந்திருப்பார், எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் பெண் ஜாதகத்துக்கு. அந்த ராகு பகவான் அமரக்கூடிய பாவகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திரங்களின் அதிபதினு இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கும். இப்போது இந்த 3 நட்சத்திரங்கள் அந்த அதிபதிகள் தொடர்புடைய பாவகங்களிலிருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய வரனின் லக்னம் அல்லது ராசி அமையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ராகு பகவானோட தொடர்பு பெருங்கிரகம் இணைவு பெற்று இருந்தாலும், ராகு மற்றொரு கிரகத்தை பார்த்தாலும் அல்லது ராகுவை மற்ற கிரகங்கள் பார்த்தாலும், அந்த அதிபதிகளின் பாவக வீடுகளிலிருந்து லக்னம் அல்லது ராசி அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பொருத்தத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெண்ணோட ஜாதகம் வருதுன்னா பெண்ணை முதல்ல எடுத்துருவோம். ஆனால் ஒரு ஆண் ஜாதகம் வரணும்னாலும் இதே அடிப்படையில் ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் இணைச்சு பார்க்கறதுன்றது கரெக்டாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த திருமண வரன் வரக்கூடிய வரனின் லக்னம் அல்லது ராசி அமையுதுன்னு சொல்கிறேன். இதற்கான உதாரண ஜாதக விளக்கத்தோடு நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தொடர்பு இல்லாத ஒரு நட்சத்திர வரன் ஒரு ஜாதகருக்கு அமையாது. சனி பகவான் தான் உங்களுக்கு வரக்கூடிய ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய வரனை தீர்மானிப்பது சனி பகவான் தான். சனி பகவானோடு எந்த விதத்திலாவது அந்த நட்சத்திரம் தொடர்பு பெற்றே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கேது பகவான். ஏன் கேது பகவானை திருமணத்துக்கு எடுத்து பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவான் தான் மோட்சக்காரகன்னு சொல்லுவாங்க. அவர் எதை இடத்துலையும் தடை பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருமணத்துக்கு வரன் சேர்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா கர்மா தான். இந்த கர்மாவை வழி நடத்தி போகிறது பாவகிரகங்கள் தான். அந்த பாவகிரகங்களில் பெரிய கிரகன்றது கேது பகவான் தான். ஒரு ஜாதகத்தில் கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ, அவர் என்ன நட்சத்திர சாரம் வாங்குகிறாரோ, அந்த கிரகத்தின் பாவக வீட்டில் தான் வரக்கூடிய வரனுக்கு கேது பகவான் அமர்ந்திருப்பார். இது புது கருத்தாக இருக்கும். பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு பண்ணி இந்த பதிலை நான் சொல்கிறேன். கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்காரோ, அவர் என்ன சாரம் வாங்குகிறாரோ, அந்த தொடர்பு வரக்கூடிய வரனுக்கு அந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கும். இது புது விதமான பதிலாக இருக்கும்.
நீங்கள் வந்து உங்களுக்கு திருமணம் நடந்தாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணி பாருங்கள், இது 100% பொருந்தியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த அடிப்படையில் ராகு கேது வச்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவானுக்கு சொல்லுவாங்க சனிவத் ராகு குஜவத் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ சனி பகவான் எப்படி செயல்படுகிறாரோ அதே போன்று தான் உங்களுக்கு ராகு பகவானும் செயல்படுவார். அப்போது மங்களகரங்களுடைய செவ்வாய் பகவான் எப்படி செயல்படுறாரோ அதே போன்று தான் கேது பகவான் செயல்படுவார். அப்போ இந்த பாவகிரகங்கள் தான் திருமணங்கள் நடத்தி வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லுறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். திருமணம் வரக்கூடிய வரன் ராகு கேது தொடர்பு எப்படி இருக்கும் ஒரு ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் சொல்கிற உதாரண ஜாதகத்தை நோட் பண்ணிக்கிங்க. பெண் ஜாதகம் 9/3/1991 8:30 PM இரவு நேரத்தில் புதுக்கோட்டையில் பிறந்த ஜாதகம். நாம் ராகு கேது சனி இந்த 3 பாவகிரகங்களை வச்சு தான் திருமணம் எப்படி அமையுது, எப்படிப்பட்ட ராசி லக்னம் வரன் வரும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பெண் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னமாகப்பட்டது கன்னியா லக்னம், சந்திரனாகப்பட்டவர் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தனுசில் உட்காந்துருக்காரு. இப்போ ராகு பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா மகர ராசியில் உட்காந்துருக்காரு, சூரியன் சாரம் பெற்று. அப்போது ராகு பகவான் தான் வரக்கூடிய வரனுக்கு லக்னம் அல்லது ராசியை தீர்மானிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ராகு பகவான் நிற்கிறது பார்த்திங்கன்னா சூரியனோட சாரத்தில் நிற்கிறாரு. இப்போது அந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமான திருவோணம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டம் இருக்குது. இப்போது இந்த 3 நட்சத்திரங்கள் 3 கிரகங்கள் ஆயிடுச்சு. சூரியன் வந்து பார்த்திங்கனாக்கா ராகுவுக்கு 2ல் தான் இருப்பார். ஆனால் ராகு பகவான் பார்க்கறது பார்த்திங்கனாக்கா சுக்கிரனை பார்ப்பார். அப்போ இந்த 3 கிரகங்கள் ராகு ப்ளஸ் சுக்கிரன். இப்போ இவங்களுக்கு ராசி அல்லது லக்னம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா இந்த 5 கிரகங்களோட தொடர்பில் தான் இந்த பெண்ணுக்கு வரன் அமையும். இப்போது நம்ம சொன்ன விதிகள் அமைப்புப்படி ஆண் ஜாதகத்தை, திருமணமாகிய ஆண் ஜாதகத்தை இவங்களோட கணவனோட ஜாதகத்தை பார்ப்போம். இவரோட ஜாதகம் பார்த்திங்கன்னா 21/6/1983 1:45 PM தஞ்சாவூரில் பிறந்தவர். தஞ்சாவூரில் பிறந்தது AM காலையில் பிறந்தவர். லக்னமாகப்பட்டது கன்னியா லக்னம். இவருக்கு ராசின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கார். அப்போது நம்ம சொன்னது ராகு அங்கே சூரியனோட சாரம் பெற்றிருக்கு, ராகுவோட தொடர்பு இல்லாமல் ஒரு வரன் வராதுன்னு சொல்கிறோம். இப்போ ராகுவோட நட்சத்திரத்திலே அந்த ராசியாகப்பட்டது அமர்ந்திருக்கு, ஆணோடைய நட்சத்திரமாகப்பட்டது சுவாதியோட நட்சத்திரம் விழுந்திருக்கு. இப்போ லக்னம்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட புள்ளியில் தான் லக்னம் விழுந்திருக்கு. அங்கேயும் சூரியன் தொடர்பு ராகுக்கு இருக்குது, இங்கே லக்னம் விழுந்த புள்ளியும் ராகுவோட செவ்வாயோட தொடர்பில் சித்திரையில் நிற்கிது. இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமண பொருத்தம் அமைவதில் ராகு கேதுகளும் பாவகிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது சனி பகவான் தொடர்பில் தான் ஒருத்தருக்கு வரன் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பெண் ஜாதகத்தில் பாருங்கள் சனி பகவான் ராகுவோடு இருக்கார், ஆண் ஜாதகத்தில் பாருங்கள் ராகுவோட சாரத்தில் சந்திரன் நிற்கிறார். அப்போ வரன்றது சரியாயிடுச்சா? சரி. இது அப்படியே ரிவர்ஸ் வைஸாக திருப்பி பாருங்கள். ஒரு ஆணுக்கு திருமணம் வரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பாருங்கள் கேதுவை பார்ப்பார். கேது மூல நட்சத்திரம் வாங்கி ஆண் ஜாதகத்தில் தனுசில் உட்காந்துருப்பார். அதே
பெண்ணோட நட்சத்திரம் பாருங்கள், மூல நட்சத்திரம், சந்திரன் அமர்ந்திருப்பார். அப்போது ஒரு லக்னம், ராசி, நட்சத்திரம் தீர்மானிப்பதில் இந்த பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எவ்வளோ வலுவாக வேலை செய்யுது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு வரன் தேர்ந்தெடுக்கிறதுல இந்த ராசி வருமா, அந்த ராசி வருமா, இந்த லக்னம் வருமா, என்ன வரன் வரும்னு தெரியாமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பண்டில் கணக்கில் ஜாதகம் வச்சுருக்காங்க, வரன் தேடி எந்த வரனும் செட் ஆகலைன்ட்டு. இதேமாரி அமைப்பில் நீங்கள் திருமண பொருத்தத்தையோ வரன் தேடுவதை அமைச்சுக்கிட்டாக்க உங்களுக்கு குழந்தைகளுக்கோ தங்களுக்கோ உள்ள அந்த ஜாதகம் எதுன்னு நீங்களே தேர்வு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேது பகவானை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கேதுவை பாருங்கள், பெண் ஜாதகத்தில் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நிற்கிறார், குருவோட சாரம். ஆனால் ஆண் ஜாதகத்தில் பாருங்கள், கேது மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நிற்கும். அப்போது இந்த 3 பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள், கர்மாக்களை சுமக்க வைக்கக்கூடிய கிரகங்கள், திருமணத்தையும் தருது அப்படின்னு சொல்லலாம். எல்லா சுப கிரகங்களும் தான் திருமணத்தை நடத்துதுன்னா இல்லை, பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடத்தக்குள்ளேயும் திருமணங்கள் நடக்குது. சுபகிரகங்கள் இல்லாமலும் குரு பார்வை இல்லாமலும் எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கு. அதே போன்று நடக்கக்கூடிய தசாபுத்தி 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய பாவங்கள் தொடர்பு இல்லாமல், தசாநாதனை சொல்கிறேன், 1, 5, 9 தொடர்பு இல்லாமல் திருமணம் நடைபெறுவது இல்லை. அதே போன்று தசாநாதன் 2, 12 தொடர்பு இல்லாமலும் திருமணங்கள் நடைபெறவே இல்லை. என்னங்க இவர் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் சொல்லவே இல்லைன்னு பார்க்குறீங்க. அந்த 2, 12 தொடர்பு பெற்றாலே இங்கே 7, 8, 6 எல்லாமே தொடர்பில் வந்துடும். சரிங்களா? அதே போன்று புத்திநாதனும் தான் இருக்கக்கூடிய பாவகத்திற்கு 12ஆம் பாவகத்தோடோ அல்லது 2, 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு இல்லாத புத்திகளில் திருமணங்கள் நடக்காது. ஆக புத்திநாதனும் 2, 12 என்ற அமைப்பில் தொடர்பு பெறணும். அப்படி தொடர்பு பெற்று தசாவும் புத்தியும் வரக்குள்ள அவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கும் இதை போன்ற ஜாதக விளக்கங்கள் தேவை என்றால் என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நானும் ஸ்ரீ சண்முகா வாஸ்து ஜோதிடம் என ஒரு சேனல், ஜோதிடம் வாஸ்து தொடர்பான சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதுலேயும் இதை போன்ற கருத்துக்கள் பதிவிட்டுக்கிட்டு வரேன். நீங்கள் அதையும் பார்க்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் 8778398256. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.